விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரான கதை என்ற கதை நூலை நமது ராஜ்மோகன் அவர்கள் எழுத வேண்டும். 3 பெரும் அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கிறது. முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும் என்ற அதிசயத்தை தற்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார். வாக்கிற்கு பணம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் வெல்ல முடியும் என்ற அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார். 15 விழுக்காடு நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. நான் பார்ட்டி ஃபண்ட்லாம் சொல்ல, எதுவுமே சொல்ல, நீங்களா யாரும் நினைச்சு கூடாது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய, அதிசயமாக பார்க்கக்கூடிய, ஒரு அற்புதமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய, நேற்று சட்டமன்றத்தில் கூட அவருடைய உரையை நான் கேட்டு பார்த்து மகிழ்ந்தவன். தமிழகத்தில் 3 பெரும் அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கிறது சமீபத்தில். என்னவென்றால், ஒரு தேர்தலில், முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும் என்ற அதிசயத்தை தற்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார், பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவோடு. நான் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவன் தான். ஆனாலும் கூட நான் மனதார பாராட்டுகிறேன் 2 விஷயத்தில். ஒன்று, வாக்கிற்கு பணம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் வெல்ல முடியும் என்ற அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது இந்த காலத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று. அவர் ஒரு பள்ளி கல்வி துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். நான் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று விமான நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கும் போது, தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி துறைக்கு புத்தகங்கள் சப்ளை செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தக்காரர் அவரை திடீரென்று என்னிடம் அறிமுகமாகி என்னிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு செய்தியை என்னிடம் சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். என்னவென்றால், நாங்கள் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு புத்தகங்கள் நாங்கள் சப்ளை செய்கிறோம். புதிதாக ஆட்சி வந்தது. ஆட்சி வந்த பிறகு அமைச்சரும் மற்ற அதிகாரிகளும் எங்களை அழைத்து பேசினார்கள். நீங்கள் தொடர்ந்து புத்தகங்களை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு வழங்குங்கள். அதில் ஒரு மாற்றம், இதற்கு முன்பு வரை நீங்கள் கொடுத்த தொகையில் இருந்து 15 விழுக்காடு நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. நான் பார்ட்டி ஃபண்ட்லாம் சொல்ல, எதுவுமே சொல்ல, நீங்களா யாரும் நினைச்சு கூடாது. அப்ப நான் என்ன செய்யணும் என்று அந்த ஒப்பந்தக்காரர் கேட்டதற்கு, மாணவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில், அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் தரமான பாடநூலாக தாருங்கள் என்று அந்த ஒப்பந்தக்காரர் என்னிடத்திலே சொன்னார். இந்த மாற்றம் தமிழக அரசியலில் எல்லோரும் சேர்ந்து வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம். அன்பு சகோதரர்களே, ஒன்றை சொல்லி நான் உங்களிடமிருந்து நிறைவு செய்கின்றேன். என்னவென்றால், தமிழக அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஊழல் இல்லாத ஆட்சி. யாராவது பணம் கேட்டால் என்னிடம் தொலைபேசியில் என்னென்ன சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் பல இடங்களில் இன்றைக்கு ஆர்டிஓ ஆபீஸ்ல, ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல, பொதுப்பணித்துறை அலுவலகங்கள்ல, இது போன்ற பொது இடங்களில் அந்த கமிஷன் என்ற வார்த்தை இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த சூழல் என்பது, இதை ஒருபோதும் தமிழக மக்கள் விட்டுவிடவே கூடாது. இது தொடர வேண்டும். நான் அரசியலை தாண்டி இந்த கருத்தை முன்வைக்கிறேன் ஒரு சமூகத்தினுடைய பார்வையாளராக. இப்படி ஒரு செய்தியை சொன்னவுடன் எதிர்முனையில் இருந்து ஒரு செய்தி வரும். என்னவென்றால், அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு, இதெல்லாம் நீட்டிக்காது, எல்லாம் நாடகம் என்று சொல்பவர்களுடைய மனநிலை என்னவென்றால், இப்படி ஒன்று நடந்துவிடவே கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இதை சொல்லுகின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த ஊழலை தடுப்பதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களாலோ அமைச்சர் பெருமக்களால் மட்டுமே இது நிகழ்ந்துவிடும் என்று நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்வதும், முழுமையான ஆதரவு கரத்தை இதற்கு கொடுக்க மறுப்பதும் இந்த உன்னதமான நோக்கத்தை சிதைத்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 3 மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஒன்று, ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள். 2வது, இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய அதிகாரிகள். 3வது, தங்கள் வேலை முடிந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்கள்.
இந்த மூவரும் இணைந்தால் மட்டும்தான் இந்த அதிசயம் தொடர முடியும் என்பதை புரிந்து கொண்டு, அதோடு இதுபோன்ற ஒரு நிலை உருவானதற்கு பிறகு இதற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தமான ஆதரவு என்பது அனைத்து நிலைகளிலும் வர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வைக்கின்றேன். அருமை சகோதரர்களே, கடைசியாக அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த நூல் என்பது ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய நூல் போன்ற நூலினுடைய வடிவமாக இது இருக்கிறது. அதனுடைய பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ராபின் சர்மா எழுதிய பல நூல்கள், தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி, ஹூ வில் டை வென் யூ கிரை என்று சொல்ல சின்ன நூல் தான். இது போன்ற பல நூல்கள் படித்த மாத்திரத்தில் தனக்கு நேரடியாகவே ஒரு செய்தியை சொல்வதை போன்று அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த நூல்கள் மிக அற்புதமான நூல். அந்த வகையில் அமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் 2 நூல்கள், அது பெருமளவில் அரசியல் களத்தில் பேசப்பட்ட ஒரு நூல், அதே போன்று ஒரு நூல் வர வேண்டும். அது அந்த கோரிக்கை என்னவென்றால், அண்ணா ஆட்சியை பிடித்தது எப்படி என்ற ஒரு நூல். அப்பொழுது திராவிட இயக்கம் தோன்றுகிறது. திடீரென்று அண்ணா உருவாகிறார். அண்ணா உருவாகி காங்கிரஸ் என்ற பெரும் இயக்கத்தை வீழ்த்த முடியுமா என்று சொல்லக்கூடிய நிலையில், எப்படி ஒரு அண்ணா தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சியை கொண்டு வந்தார் என்று சொல்லக்கூடிய அருணன் அவர்களால் எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நூல். அதற்கடுத்து எம்ஜிஆர் நடிகர் முதல்வரான கதை, நடிகர் முதல்வரான கதை என்று சொல்லக்கூடியதையும் அருணன் அவர்கள் தான் படைத்தார். அந்த நூலும் தமிழ்நாடு அரசியலில் மிகவும் பிரபலமான ஒரு நூல். நான் அன்பிற்குரிய நமது அமைச்சர் அவர்களுக்கு, எனது அன்பிற்குரிய மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களுக்கு வைக்க விரும்புவது என்னவென்றால், திரைத்துறையில் சிறந்து விளங்கி உச்சத்தில் இருந்தவர், அரசியல் பாதையை தொடங்கியவுடன் அரசியலுடைய உச்சத்தை அடைந்தவர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரான கதை என்ற கதை நூலை நமது ராஜ்மோகன் அவர்கள் எழுத வேண்டும். அது இளம் தலைமுறையினருக்கு ஒரு பெரும் பாடமாக அமைய வேண்டும். ஒரு மிகப்பெரிய அதிசயம், இந்த அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நான் வேற ஏதோ எனக்குன்னு ஏதாவது கோரிக்கை வைப்பேன்னு அமைச்சர் நினைச்சிருப்பாரு. அது போன்ற கோரிக்கையை நான் இந்த இடத்தில் வைக்கப் போவதில்லை. 100% ஒரு நாத்திகர் நமது டாக்டர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இன்றைய மாணாக்கர் நாளைய பிரம்மாக்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு கொஞ்சம் அதிசயமா இருந்துச்சு. பிரம்மா என்ற வார்த்தையை அவர் இதுல பயன்படுத்தி இருக்கிறார். இன்னொன்று, பிள்ளைகள் மேல் அன்பு காட்டுவது இனிமை, அவர்கள் தவறு செய்யும் போது கண்டிப்பது பெற்றோரின் கடமை. இதை சம அளவில் நாம் செய்ய வேண்டும். எதில் ஒன்று கூடுதலாக சென்றாலும் அது நம் பிள்ளைகள் வளர்ப்பதில் வேறு விதமாக அமைந்துவிடும். அதுக்கு அடுத்தது, ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியோடு மன உறுதியோடு உழைத்தும் நீங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால், நீங்கள் ஆசைப்பட்டதை விட பெரிதான ஒரு இடம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று வரலாறு கூறுகிறது என்று நூலாசிரியர் சொல்லியிருக்கிறார். 4 தேர்தல்களில் தோற்றவன், நிச்சயமாக நமக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்ற தன்னம்பிக்கையை இந்த வரிகள் எனக்கு தருகிறது.